இப்போ ஒரு சில சிம்டம்ஸ் நான் சொல்றேன், உங்க வீடுகளுக்குள்ள இருக்கான்னு பாத்துக்கங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சில சிம்டம்ஸ்ல சொல்றேன், சில அறிகுறிகள் குறிகள் எல்லாம் சொல்றேன். அது ஊழியனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா கொஞ்சம் கேளுங்க. நீங்க வாலிபரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ்ல இருக்கான்னு பாத்துக்கங்க. இந்த பில்லி சூனியம் செய்கிற வீடுகளுக்குள்ள என்னைக்குமே குழப்பம் இருக்கும். அங்க ஒரு தெளிந்த சமாதானம் இருக்காது. நீங்க எவ்வளவு ஆசைப்படுவீங்க பைபிள் ரீட் பண்ணி குடும்ப ஜெபம் பண்ணணும்னு, அது பண்ணவே முடியாது. குடும்ப ஜெபம், ஃபேமிலி பிரேயர், ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் நீங்க பண்ணணும்னு முயற்சி பண்ணுவீங்க, அது பண்ணவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா வெளியில எங்கேயாவது போகணும், தியேட்டருக்கு போகணும், மாலுக்கு போகணும்னா எல்லாமே சுமூகமா நடக்கும். ஆனா இந்த பிரேயர் அப்படின்னு வந்துட்டாலே உங்க வீட்டுக்குள்ள கலவரம் வெடிக்கும், தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்க வீடுகளுக்குள்ள பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. 3, நீங்கள் எதிர்பாராத நஷ்டங்கள் வரும். அன்எக்ஸ்பெக்டட் லாஸ். இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ், எங்க வீட்டுல ஜபம் இல்ல, குடும்ப ஜபமே இல்லை அப்படின்னா யார் நான் சொல்ற அறிகுறிகள் உங்களுடைய வீடுகளில் இருந்தா உடனடியாக கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க விரும்புறேன் இந்த கடைசி கைடட் பிரேயர்ல. வேகமா கமெண்ட் பண்றோம். எந்த காரியம் இருக்குன்னு குறிப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 3வது காரியம் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் ஆகும். பிசினஸ்லயோ நீங்க ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், அது இது உங்களுக்கு தேவையில்லாம யாரோ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட கடன் கேட்பான், கொடுப்பீங்க, அவன் திருப்பி கொடுக்கவே மாட்டான். அன்எக்ஸ்பெக்டட் லாஸ். 3, இது இருந்துச்சுன்னா உங்க வீடுகளுக்குள்ள இந்த பில்லி சூனிய கிரியைகள் இருக்குன்னு அர்த்தம். 4, அன்எக்ஸ்பெக்டட் டிசீஸ். நீங்கள் எதிர்பாராத நேரத்துல உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுக்கோ வியாதி வந்திருக்கும். உங்களுக்கு 100% உங்க குடும்ப பரம்பரையாவே அந்த வியாதி இருக்காது, உங்களுக்கு மட்டும் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுகர், ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு கேன்சர், ஏதோ ஒன்று உங்க பரம்பரைக்கே அந்த பிரச்சனை இருக்காது, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது வந்திருக்கும் அன்எக்ஸ்பெக்டடா. அப்படின்னா உங்க வீடுகளுக்குள்ள, உங்க குடும்பத்திற்குள்ள இந்த பில்லி சூனிய கிரியைகள் இருக்குன்னு அர்த்தம். 5வது காரியம், உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் இருக்கும் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்க. நார்மலா இருக்கும்போது கூட, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நார்மலா சமைக்கும் பொழுதோ, தூங்கும் பொழுதோ, நடக்கும் பொழுதோ, மற்றவங்க கூட பேசும் பொழுதோ அடிக்கடி உங்களுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கலாம்னு எண்ணம் வரும். சூசைட் தாட்ஸ் வரும். உங்க வீடுகளுக்குள்ளேயோ இல்ல உங்களுக்கோ அடிக்கடி இந்த சூசைட் தாட்ஸ் வருதா, பில்லி சூனியத்தால, மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க, உங்க குடும்பம். சூசைட் தாட்ஸ் வரும். 5, 6வது காரியம், நீங்கள் ரொம்ப ஜென்யூனான பர்சனா இருப்பீங்க, ரொம்ப கடவுள் பக்தியோட தான் இருப்பீங்க. ஆனால் உங்க வீட்டுக்குள்ளேயோ இல்ல உங்க வாழ்க்கையிலயோ உங்களுக்கே தெரியாம ஒரு பெண்களுக்கு ஒரு ஆணோட பழக்கமும், ஆண்களுக்கு பெண்ணோட பழக்கமும் வந்துவிடும். அது அன்எக்ஸ்பெக்டடா யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிடுவான் வெளியில இருந்து. அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு பில்லி சூனியத்தின் கிரியை. நான் பெண்களுக்கு ஆண்களுக்கும் சொல்றேன், நான் பேசுறது மண்டையில ஏறுது, புரியுதா? நான் பேசுறது எல்லாம் புரியுதா? நீங்க ஜென்யூனா தான் இருப்பீங்க, உங்க வீட்டுக்குள்ள ஜென்யூனா, டிசிப்ளினா தான் வாழ்வீங்க. இந்த பில்லி சூனியம் என்பது உங்க வீடுகளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஆண்கள் ஏதோ ஒரு பெண்ணோட ஒரு உறவு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், எங்க இருந்தோ வந்து திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும். அது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு வாரத்துல ரொம்ப பாண்ட் ஆயிரும், ரொம்ப க்ளோஸ் பாண்ட் ஆகும். பெண்களுக்கு வந்துட்டு யாரோ ஒரு ஆண் திடீர்னு ரொம்ப பாண்ட் ஆவான், ரொம்ப க்ளோஸ் பாண்ட் ஆயிடுவான். ரொம்ப பெரிய க்ளோஸ் பாண்ட் ஆகி சில நாட்களுக்குள்ளேயே அவன் இல்லாமல் இல்லைன்ற சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். அது ஒரு பில்லி சூனியத்தின் கிரியை. 6, 7வது காரியம், எந்த சூழ்நிலையிலும் இந்த விடுதலை கூட்டங்களுக்கு அது என்ன, தீர்க்க தரிசன கூட்டங்கள், இந்த விடுதலை கூட்டங்களுக்கு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. என்ன தெரியுமா? அந்த போதகன் தப்பானவன், இந்த ஊழியக்காரன் பயங்கரமானவன், அந்த சபை நல்லது இல்ல, இவன் பொறாம பிடிச்சவன், இவன் வந்துட்டு பாவி அப்படின்னு அந்த உபவாச கூட்டங்களை, விடுதலை கூட்டங்களை, தீர்க்க தரிசன கூட்டங்களை குறித்து நீங்கள் குறை பேசி அந்த இடங்களை, அந்த ஜபங்களை மேக்சிமம் அவாய்ட் பண்ண பார்ப்பீங்க. மேக்சிமம். அல்லது இப்படி சொல்லட்டுமா, ஒருவேளை உங்கள் வீடுகளுக்குள்ள பில்லி சூனிய கிரியைகள் இருந்தால் உங்களை 100% ஜெப கூட்டத்திற்கோ விடுதலை அடைகிற கூட்டத்திற்கோ போக விடாது, தடுக்கும். இதுதான் இந்த 7 காரியம். இந்த 7 சிம்டம்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. இந்த 7 போதும். இந்த 7லயே எல்லாமே அடங்கிடும். இந்த 7 காரியங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே அல்லது உங்களுக்கு நடக்குதுன்னா உங்க வீடு, உங்க குடும்பம் ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டிருக்கு என்று அர்த்தம். எழுதி வச்சுக்க. 100% பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹவு டு ஓவர் கம் அப்படின்றது சொல்ல போறோம்.
வீடுகளுக்குள்ள என்ன இருக்கு, எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கு, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்ல, எல்லாமே கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் கேட்கிற முதலும் கடைசியான கேள்வி என்ன இருக்குன்னா, ஹவு டு ஓவர் கம் திஸ் பாஸ்டர், அதை சொல்லுங்க தயவு செஞ்சு. அப்படிதானங்க? எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க? நான் பிப்ளிக்கலி தான் சொல்லுவேன், என்னுடைய நாலேஜ்ல வேஸ்ட் தான். நான் பைபிள் வசனத்தை மாத்திரம் காட்டி கொடுக்குறேன். பைபிள்ல சொல்லியிருக்க ஹவு டு ஓவர் கம்னு. வெறுமனே ஜபன்லாம் வேலைக்காகாது ப்ரோ, வெறுமனே ஜபல்ல வேலைக்காகாது. தேர் இஸ் சம்திங் எல்ஸ். பைபிள் சொல்லியிருக்கு, ஹிடன் தாட்ஸ் அங்க இருக்கு, உங்களுக்கு நான் காட்ட போறேன். எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி ஓவர் கம் பண்ணும் பாஸ்டர்? ஐ எம் ரியலி அப்செட் டுடே, ஐ எம் ரியலி அப்செட். ஹவு டு ஓவர் கம் திஸ். அந்த ஓவர் கம் பண்றது குறித்து எங்க எழுதி இருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில. பழைய ஏற்பாட்டில தேவன் பில்லி சூனியம் மந்திரவாதின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து அவங்களெல்லாம் போகாதீங்க, தீட்டுப்படுத்திக்காதேன்னு சொல்றாரு. அதே சமயத்துல புதிய ஏற்பாட்டுல பவுல் மூலமாக சபைகளுக்கு இதுல இருந்து எப்படி விடுதலை அடையணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு.